வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து முட்டைக்கோஸ் வச்சு சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் போண்டா இல்லைனா கேபேஜ் போண்டா. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 200 கிராம் அளவுக்கு வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக வந்து நீட் வட்டத்தில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த முட்டைக்கோஸ் போண்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து அரை கப் அளவுக்கு வந்து நீட் வட்டத்தில் நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் மணமும் கொடுக்கும். அடுத்ததாக வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாமே வந்து நம்ம வெறும்னே கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ உப்பு சேர்த்தோடனே முட்டைக்கோசு வெங்காயத்துலேருந்துலாம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கிறிஸ்பினஸ்க்காக முறுமுறுப்பாக நம்ம போண்டா இருக்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடுத்ததாக வந்து இதில் வந்து அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி எடுத்தோடனே மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ பாருங்கள், இது மாதிரி வந்து திக்காக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா போண்டா பிடிக்கிற அளவுக்கு வந்து மாவு வந்து இது மாதிரி இருக்கணும். அடுத்ததாக வந்து இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அதாவது ஆப்ப சோடா இருந்தால் நீங்கள் அது சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ பாருங்கள், நம்ம மாவு மிக்ஸ் வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது. ஃபைனலாக வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம போண்டா வந்து எண்ணெய் குடிக்காது. ஸோ பாருங்கள், நல்லா சேர்த்துட்டு இதுவும் வந்து பார்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம போண்டா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி போண்டா மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போண்டா சைஸை வந்து நீங்கள் பெருசாக்கிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ இது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நாலா பக்கமாக வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் ஈஸியாக வந்து கருகிடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பாருங்கள், நல்லா கலர் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போண்டா வந்து நல்லா வெந்து வெளியில் பாருங்கள் நல்லா கலர் வந்து அருமையாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா வெளியில் வந்து நல்லா முறுமுறுன்னு, உள்ளே வந்து நல்லா போண்டா வெந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ வாங்க, இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். வாங்க, இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முறுமுறுன்னு நம்மளுக்கு குயிக்காக வந்து ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு, முட்டைக்கோஸ் போண்டா. ஸோ பாருங்கள், பார்க்கறதுக்கும் வந்து நல்லா அருமையாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு போண்டா பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காமியிருக்கேன். உள்ளே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. வெளியில் அவ்வளோவும் நல்லா கிறிஸ்பாக இருக்குது நம்ம போண்டா. ஸோ உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ வெளியில் அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது, டீ டைம் ஸ்நாக். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கெஸ்ட்டு வரும்போது டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.